ஃபேமிலியோட பீச்சுக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? வாங்க சொல்றேன். மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுவாங்க. கடலை பார்த்த குஜாலத்துல என் தங்கச்சிங்களே என்ன குஜிலு மிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சோ, வாங்க குளிக்கலாம்னு சொல்லி நீங்க போய் குளிங்க, நான் பின்னால வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியே இந்த சைட்ல பார்த்தா என் தங்கச்சி முந்தா நேத்து முடிஞ்ச பிறந்த நாளுக்கு இன்னைக்கு கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்ட் ஷேப்ல. ஒரு அண்ணங்கார முன்னாடி இப்படி பண்ணலாமா? அதான் ஒரே மாரி எல்லாம் உடஞ்சிக்கிச்சு. அப்புறம் என்ன, மண்ணை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவங்களோட அட்டாக்ல இருந்து அப்படி இப்படி இந்த சைட்ல தப்பிச்சு வந்தா ஆயா சுட சுட போண்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கடல்ல அடிக்கிற காத்துக்கும் போண்டாவோட வாசத்துக்கும் ஆளை அந்த இடத்துல பார்க்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. அப்படியே ஆளுக்கு ஒண்ணு எடுத்து அடிச்சு நவுத்திட்டு அப்படியே கடல்ல குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஜாலியா கடல்ல குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஐடியா வந்ததுங்க. அது என்ன ஐடியானா, சுறா படத்துல விஜய் சார் என்ட்ரி கொடுக்க மாரி நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா அது கடலாம என்ட்ரி மாரி இருக்குடான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சுங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி கடல்ல குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாரி வாய்ப்புலாம் எப்பவுமே கிடைச்சிடாது, என்னைக்காவது ஒரு நாள் தாங்க கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தா மூஞ்சிலாம் பான்ஸ் பவுடர் அடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாயிட்டு, அப்புறம் என்ன வழக்கம் போலதான் ஃபேமிலியா நின்று கடல்ல ஒரு 4-5 போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கடலுக்கும் உங்களுக்கும் ஒரு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், அங்கேருந்து வண்டிக்கிட்டே நடந்து போறதுக்கிட்டு யாராலையும் முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, ஒரு ஜூஸ் கடையில நிறுத்தி ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளவுதான்.